அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது, நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே சரி, அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, 12 ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி துல்லியமான கணிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களிடம் நிறைய பிரபலங்கள் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இப்போவே பயன்படுத்திக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், புதன் சிம்ம ராசியில் இருக்கார். 5ஆம் தேதி பக்ரகதி அடைந்து புதன் பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கார். மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். கன்னியில் கேது பகவான் இருக்கார். மேலும் இந்த வாரத்தில் வேறு மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறார். விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் அமர்றாரு. இதனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். விரோதமாக இருந்தவங்க நட்பு பாராட்டி நல்ல காரியங்கள் செய்வாங்க. பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி அடைவீங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது இடத்தில் அமர்வதால் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை பெருக்குவீங்க. மேலும் இல்லத்திலும் சரி வெளியிலும் சரி மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் 7 மற்றும் 6ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ளாவிட்டால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 4வது இடத்தில் அமர்வதால் விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போகும். பதவி உயர்வு உண்டாகும். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயாருடைய அதாவது பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. அந்தளவுக்கு தான் இந்த 7 நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடவுள் பக்தி அதிகரித்து ஆலய வழிபாடும் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் சந்தர்ப்பமும் அமையக்கூடும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியிலே இந்த 7 நாட்களில் 1வது இடத்தில் அமர்வதால் வாகனங்களில் செல்லும்போது பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆம் வீட்டில் அமர்வதால் பணத்தட்டுப்பாடு உங்களை தடுமாற வைக்கும். வீண் அலைச்சலால் கவலை உண்டாகும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8ஆம் இடத்தில் அமர்வதால் எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கத்தை சந்திக்கும். மேலும் 7 மற்றும் 8ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதில் முழு கவனத்தோடு நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன், அஸ்தமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி
ஆகி இருக்காரு. மேலும் இதனால் கேதாந்திரங்கள் பலமாக இருக்குது. மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 7 நாட்களில் நடக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நேரிடும். பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய வாரமாகவே உங்களுக்கு இது இருக்க போகுது. வார மத்தியில் வீண் அலைச்சலும் திடீர் கோபங்களும் உண்டாகக்கூடும். காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். மதிப்பும் அந்தஸ்து உயரக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களானது கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது. போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்தவை நல்லபடியாக முடியக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடுங்க. மேலும் வாக்கு வன்மையால் நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டமானது கொண்டு வந்து சேர்க்க போகுது. அந்த அளவுக்கு தான் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களானது அமைய பெற்றிருக்கு. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவேளைகள் குறையும். மேலும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நீங்கள் தானாகவே உதவி செய்வதால் வீண் அலைச்சலும் வீண் கவலையும் உண்டாகக்கூடும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அகலும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. மேலும் பாடங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனம் செலுத்தி படிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனத்தெளிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் திறமை அதிக அளவில் காணப்படும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு நீங்களே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களோ திறமைகளோ வெளிவரும். அந்தளவுக்கு தான் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் இருக்குதுங்க. மேலும் வயிறு கோளாறு உண்டாகக்கூடும். பணவரத்து கூடும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட உயரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வரப்போகுது. போல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் முன்றைய காலத்தை விட இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்படுங்க. ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகிவிடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேன்மை உண்டாகும். மேலும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்பெற்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் போராட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படிப்பட்ட மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களோட அனுசரித்து செல்வாங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொள்ள நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்க கூடும். பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனம் ரொம்ப தேவைங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு சனிக்கிழமை அன்று வெண் தாமரையால் அர்ச்சனை செய்து மொச்சை சுண்டல் நெய்வேத்தியமாக செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது பெருமாளும் சனி பகவானும் தாங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்த கடவுள் அப்படின்னு சொன்னோன்னா அது பெருமாள் தான். ஸோ பெருமாளுக்கு நீங்கள் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அப்படி உங்களால் இந்த விஷயம் செய்ய முடியலன்னா கூட சனிக்கிழமை அன்று விரதமாக இருங்க. விரதம் இருந்து பெருமாளையும் சனி பகவானையும் வேண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, ஏதாவது வழக்கு விஷயங்களாக இருந்தாலும் சரிமே எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய விஷயமாக அமையக்கூடும். அந்தளவுக்கு பெருமாளும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. சரி, கும்பராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பரிகாரமாக செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன், சனி. இந்த 2 நாட்களில் நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நாட்களில் தொடங்குங்க. மென்மேலும் அந்த விஷயங்கள் வளர்ச்சி அடைய மறக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.